ஸோ ஒரு ப்ரீஃப் ப்ரெசன்டேஷன், ஒரு இன்ஃபார்மல் தான், இது ஒன்றும் நிறைய இதெல்லாம் போடல. ஸோ இந்தியா இப்போ நான் அண்டர் த கிளச்சஸ் ஆஃப் கோவிட்னா, இது வந்து அந்த கோரப்பிடி, அந்த ஒரு பிடியில இருக்குன்னு அர்த்தம். ஒரு கோரப்பிடியில இருக்கு இப்போ. ஆக்சுவலா அதுதான் உண்மை, எஸ்பெஷலி தமிழ்நாடு ஆல்சோ. ஸோ இது இந்த பேண்டமிக் எவல்யூஷன் ஒரு சின்ன சார்ட் இது ஆக்சுவலா. ஸோ இது வந்து போன 2020 மார்ச்ல வந்து இட் ஹஸ் பீன் டிக்ளேர்ட் பேண்டமிக். இது இப்போ 1 இயரா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 months இந்தியாவில் வந்து இட் ஹஸ் டிஸ்டர்ப்டு காமன் லைஃப், லைவ்லிஹுட். யூ வுட் ஹவ் சீன் லாட் ஆஃப் திங்ஸ். மைக்ரேட்டரி பாப்புலேஷன், வருமானம், லைவ்லிஹுட் போச்சு, இதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல வந்து வி ஹேட் அ பீக் அண்ட் தென் இட் ஹஸ் கம் டவுன். தீபாவளி சீசன் ஆரம்பிக்கிறதுக்கும் அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜனங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் அப்படியே கம்மியாயிடுச்சு. ஸோ நான் அந்த கர்வ் போட்டிருக்கேன். அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் வேவ் வந்து இந்த ஆரஞ்சு அண்ட் ரெட் கர்வ் பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு, எந்த லெவலில் போகுதுன்னு தெரியும். we are at just the starting of second wave. இதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து April 8th ஆக்சுவலாக லாஸ்டா. இப்போ ஆல்மோஸ்ட் 20 days now it has gone here. The challenge this year has been the new strains, especially the British and the UK strain and the South African and Brazilian strain. Latest challenge for us is that India strain, double mutant strain. அதுதான் வந்து இந்த யங், இந்த 40-30 year population இதெல்லாம் வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. they are all highly contagious. இருக்கட்டும் எதுக்கும். அதன் இந்தியால இது another chart. First wave and second wave வந்து we separated by 5 months. As I told earlier, September middle la வந்து we had a peak. September actually wrong, February la mid September la we had a peak of first wave and then it fell down. Again March end la வந்து April la now we have been seeing sudden surge. So இது regional distribution in Indian states. இதுல வந்து தமிழ்நாடு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பத்தி lot of states actually வந்து ground zero for second wave has been Maharashtra. In the especially UK strain வந்து January la government has been warning, central government has been warning them. Ground zero has been Maharashtra. அங்க இருந்து தான் இப்போ இந்தியா ஃபுல்லாவே வந்து இந்த strain plus spread ஃபுல்லா வந்து மகாராஷ்டிரால இருந்தா. ஸோ தமிழ்நாடு பாத்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட்ல பீக், செப்டம்பர்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து it has steady fall. Now ஏப்ரல்ல வந்து it has gone now. It is likely to go up. It's likely to go up. எல்லாம் கத்துட்டோம். இல்ல இதுல கேக் So மட்டும் இப்போ இது ஒரு ப்ரொஜெக்ஷன், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ப்ரொஜெக்ஷன், வாட் வி எக்ஸ்பெக்டிங். நவ வி ஆர் ஹியர். ஸோ April 4th இது 2004. இப்போ வந்து by mid-May we are expected to peak and from mid-May and late May we are expected to get down. The peak வந்து கம்மியாகும்னு சொல்லி it is scheduled to go still July September. So mid-May. So the next 2 weeks is very critical for us. Next 2 weeks தான் நாங்க வந்து பயந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு. இந்த May 15th வரைக்கும் we have been very very apprehensive for the next 2 weeks. We are actually very very afraid next 2 weeks எப்படின்னு சொல்லி. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தியரி வந்து since the peak வந்து நிறைய ஃபாஸ்டா வந்து நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆகிறதால வந்து ஃபாஸ்டா டவுன் ஆகும்னு சொல்றாங்க. லீடிங் எபிடெமியாலஜிஸ்ட் இந்தியாவில் வந்து பீக் ரொம்ப ஃபாஸ்டா போறதால வந்து போன தடவை மாதிரி ஸ்லோவா இல்லாம நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆகி வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. பட் இட் இஸ் ஒரு ஹோப்ஃபுல் சிச்சுவேஷன். பட் we never know how it is going to come back. ஸ்டேட் வைஸ் வந்து வேக்சினேஷன் அண்ட் இன்ஃபெக்டிவிட்டி ரேட் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா வந்து 1.4, மோர் தென் 1 வந்து இட்ஸ் a growth of infection. And vaccination 100 per 100 வந்து 5 தான். We are one of the lowest rates in India. Last 3 states இருக்கும் தமிழ்நாடு. For some strange reason we have vaccinated only 18% of the eligible population till 3 days back. National average is 35%. 35 வந்து நமக்கு 18ல தான் இருக்கும் தமிழ்நாடு. So we have to improve vaccination by many percentage points. So short for non-medical people, short is about herd immunity. Herd immunity na வந்து சொல்லிருப்பாங்க வந்து போன வருஷம் ஃபுல்லா வந்து இந்தியா ஹஸ் பீன் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தோம். ஹர்ட் இம்யூனிட்டி வந்துடும், நம்ம வந்து க்ரௌட்லாம் சேர்ந்தா வந்துடும், நம்ம we are magically immune to all diseases. இந்தியன் பாப்புலேஷன் வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது, நம்ம குப்பையிலேயே பிறந்து குப்பையிலேயே வளர்ந்ததால நமக்கு நிறைய இம்யூனிட்டி இருக்கு. நிறைய தியரி போயிருந்தது லாஸ்ட் இயர். ஸோ இது இஸ் ஹர்ட் இம்யூனிட்டி அச்சீவ் ஆனா வந்து ப்ரொடெக்ஷன். The only thing I want to tell is just follow. So herd immunity not achievable with single wave. Single waveல வந்து எந்த பேண்டமிக்ல ஹிஸ்டரியில வந்து herd immunity வந்ததே கிடையாது. 1 in 5 தான் வந்து immune for SARS-CoV-2 டிசம்பர் ஜனவரில. Now it's even less now I think. And another herd immunity வந்து இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா even with the 3 waves, I think US had 3 waves. If I'm not wrong, I think it has had 3 waves and it's into 4th wave now. Even with 3 waves in the US, they haven't been able to achieve herd immunity. So-called herd immunity ஒன்னும் வரலன்னு நினைக்கிறேன். They have been able to achieve only with vaccination. So basic விஷயம் என்னன்னா வந்து herd immunity வந்து நம்ம கும்பலா இருக்கிறதாலையோ கும்பமேளா அட்டன் பண்றதாலையோ இல்லாட்டி வந்து ஒரு லட்சம் பேர் உட்காந்து ரோட்ல தொழுகை பண்றது பிளஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அட்டன் பண்றதால வந்து herd immunity வராது.
herd immunity will achieve only with vaccination. Vaccination is the only thing with herd immunity. எல்லா வியாதியும் அப்படிதான். ஆனா போன தடவை வந்து இந்த நிறைய தியரி, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால வந்து இந்த ஹர்ட் இம்யூனிட்டி பத்தி நிறைய தப்பான விஷயம் பண்ணி ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்துச்சு இந்தியன் பப்ளிக். ஆக்சுவலா இந்த ஹர்ட் இம்யூனிட்டி வந்து நம்ம வந்து நிறைய வந்துரும் சொல்லி வந்து நிறைய மிஸ்லீட் பண்ணிட்டாங்க சோசியல் மீடியால. ஸோ ஜஸ்ட் கம்பேரிசன் ஒரு கான்டெக்ட்காக ஸ்பானிஷ் ஃப்ளூ. ஸோ ஸ்பானிஷ் ஃப்ளூ ஃபர்ஸ்ட் வேவ் பார்த்தீங்கன்னா வந்து வெரி ஸ்மால். செகண்ட் வேவ் தான் வந்து ஆக்சுவலி அந்த ஃபுல் இது போயிட்டு we have a lot of deaths. நம்ம தேர்ட் வேவ் அப்படியே வரும். ஸோ ஆல் பேண்டமிக்ஸ் it will take at least 2 years to settle out. 2 to 3 years வரும் ஆக்சுவலா. ஸ்பானிஷ் ஃப்ளூ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா வந்து அப்போ இந்தியா அப்போ வந்து ஃபிளைட் கிடையாது, ஒன்லி ஷிப்பிங் மட்டும் தான். அப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தப்போ வந்து 30 crores ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் 1.8 to 2 crore people have died during Spanish flu. ஜஸ்ட் ஒரு கான்டெக்ட் பிளேஸ் பண்ணதுக்காக சொல்றேன். வந்து அப்போ வந்து டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது, ஹியூமன் இன்ட்ராக்ஷன் கிடையாது, இந்தியாவில் வந்து நிறைய டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்திலேயே வந்து 2 கோடி பேர் இறந்தாங்க. அப்போ ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் கிடையாது. So it will take, no pandemic in history has settled within 1 wave or 2 waves. It will take 2 to 3 waves at least. So this we have to keep in mind. So some reasons Lancet வந்து February போட்ட மாதிரி some basic reasons வந்து நம்ம naive assumptions on herd immunity பத்தி நம்ம ஒரு false sense of security. இந்தியன்ஸ் வந்து நிறைய விஷயத்துல பின்னாடி லேக் ஆகிறோம். ஆனா வந்து நம்ம அந்த குப்பை அழுக்கிலேயே இருந்ததால வந்து நம்ம ஹர்ட் இம்யூனிட்டி நம்ம தான் சுப்பீரியர், வேர்ல்ட்லயே வந்து சுப்பீரியர் ரேஸ், இது மாதிரி ஒரு naive assumptions, ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா. அப்போ ஒன்று ரோல் ஆஃப் வேரியன்ஸ். இந்த வேரியன்ஸ் ஃபார் எனி வைரஸ், ஃபார் நான் மெடிக்கல் பீப்புள் ஐ வாண்ட் டு டெல், ஃபார் எனி வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து இட் வில் ஃபைட் டு சர்வைவ் அண்ட் டு ஸ்ப்ரெட். தட் இஸ் பேசிக் வைரல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால வேரியன்ஸ் வரதான் செய்யும். இட் வில் மியூட்டேட். ஸோ திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட். பட் இந்த அளவுக்கு வந்து டேஞ்சரஸா இவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கல. ஸோ ரோல் ஆஃப் வேரியன்ஸ் அண்ட் வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் போத். ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு சென்சேஷனிசம். சோசியல் மீடியா வந்து டபுள் ஸ்வாட்ன்றது வந்து இட் ஹஸ் பீன் ப்ரூவன் பியாண்ட் டவுட் வித் திஸ் பேண்டமிக், எஸ்பெஷலி இன் இந்தியா. இன்டர்நேஷனல் அப்படிதான். இந்தியாவில் வந்து you know how people behave on social media, how they sprout new theories in day out for any disease. எப்படிலாம் வந்து ஜனங்களை வந்து இப்போ 4G வந்தது வந்து ஆக்சுவலா பெரிய டேஞ்சரஸ் இதுவாக போயிடுச்சு. 4G வந்து பாசிட்டிவான விஷயத்தோட நெகட்டிவ் விஷயம் தான் நிறைய வந்திருக்கு இந்தியாவில். ஸோ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் ரிகார்டிங் வேக்சினேஷன், ஹர்ட் இம்யூனிட்டி அண்ட் வந்து நமக்கு ஒன்றும் வராது, செகண்ட் வேவ்லாம் அப்படிலாம் ஒரு கான்செப்டே இல்லை. இப்போ கவர்மெண்ட்ல வந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு அட்வைஸ் பண்ணா வந்து சோஷியல் மீடியா பிரிங்ஸ் இட் டவுன், ஒரு 100 ஸ்டெப்ஸ் பின்னாடி எடுத்துன்னு போயிடுது. ஸோ இட் ஹஸ் பீன் அ பிக் சேலஞ்ச். இட் இஸ் சேலஞ்ச் ஈவன் நவ் வித் வேக்சின்ஸ். இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் வந்து வேக்சின் ஹெசிடன்சி எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து மீடியா அண்ட் சோஷியல் மீடியா. ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங், பட் இட்ஸ் அ ஃபேக்ட். வி ஆர் ஃபேசிங் டே இன் டே அவுட். அதுக்கப்புறம் வேக்சின் ஹெசிடன்சி. ஸோ வேக்சின் ஹெசிடன்சி பேசிக்கலி வந்து மீடியா அண்ட் சோஷியல் மீடியா தான் அக்ரீட். மேடம் சொன்ன மாதிரி வந்து நிவேதா மேடம் சொன்ன மாதிரி we had lot of doubts to start with because trial phase study வரல. it has been fast tracked. So last year இந்த ஏப்ரல் மேல வந்து என்ன பண்றதே புரியாம நாங்க உட்கார்ந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் வாஸ் அட்லீஸ்ட் 18 months to 20 months away from India. அட்லீஸ்ட் ஒரு வேக்சின் வந்து ஒரு பப்ளிக் பயன்பாட்டுக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி வராதுன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தோம். But it has been a record 7 to 8 months. 9 January endல வந்து we have been vaccinating healthcare workers. So இது நினைச்சே பார்க்க முடியாது இந்தியாவில் பண்ணது. இட்ஸ் a very positive விஷயம். பட் அதுவே வந்து ஆக்சுவலா வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆயிடுச்சு. எப்படி இவ்வளவு சீக்கிரமா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்கன்னு சொல்லி தட் இஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் டவுட்ஸ். மேடம் சொன்ன மாதிரி வந்து இஃப் யூ ஹேவ் டவுட், இப்போ வந்து நான் ஜென்ரலா சொல்லுவேன் பேஷண்ட்ல, இப்போ வந்து ஃபேன் ஃப்ரிட்ஜ் என் கிளினிக்ல ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஐ ஹேவ் டு கால் தி எலக்ட்ரிஷியன். ஐ கான்ட் ரிப்பேர் இட். அதே மாதிரி இஃப் தேர் இஸ் a genuine doubt, if you have even a silly doubt regarding vaccine, you go and approach appropriate people, authority, உங்க டாக்டர் கேளுங்க, உங்க ஹெல்த் கேர் ப்ரொவைடர் கேளுங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் வேல்யூபிள் சைட்ஸ் ஆன்லைன்ல வந்து நிறைய சிடிசி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. யூ கோ அண்ட் சர்ச். இதுல என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன, படிக்காதவங்க we can accept. நல்ல எஜுகேட்டட் ஐடி ஃபீல்டு, ஈவன் டாக்டர்ஸ் லாட் ஆஃப் டாக்டர்ஸ் ஐ ஹேவ் டு tell this. So a lot of doctors வந்து they have been spreading in misinformation campaign like anything. Even now, even 10%, even என் colleagues நிறைய பேர் வந்து ஒன்னும் வேக்சினேஷன் போடாம இருக்காங்க. The reasons they give are simply ridiculous. நான் சொல்லுவாங்க intelligence or art is no substitute for human stupidity ன்னு சொல்லி. It has been proven beyond doubt with this vaccine hesitancy. So these are the few reasons. நம்ம ஊர்ல என்ன பண்ணணும் வந்து இப்போ அந்த தீபாவளி வந்தப்ப இருந்து நம்ம ஆளுங்க வந்து ஜாலி ஆயிட்டாங்க. தீபாவளி வந்த உடனே வந்து எல்லாமே செப்டம்பர் விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தாங்க, ஆயுத பூஜை ஒரு மாதிரி இருந்தாங்க. ஒரு 80% மாஸ்கிங் இருந்தது. ஃபங்க்ஷன்லாம் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன்ல வந்து போனா ஒரு 50 பேர் 100 பேர் தான் இருந்தாங்க. தீபாவளி வந்த உடனே இட் ஹஸ் பீன் அ ஃப்ரீ ஃபார் ஆல். தீபாவளி வந்துருச்சு, நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், நரகாசுரனை அழிச்சே ஆகணும், கொரோனா தான் நரகாசுரன்,
இவன் காலி பண்ணி ஆகணும். இதுதான் தீபாவளி கிரௌடு, ஒரு எக்ஸாம்பிள் கிரௌடு. இது தீபாவளி இது மாதிரி வந்து மண்டபம் கோயில்ல எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க, நிறைய பெரிய கோயில்ல. கோயில் தப்பு சொல்ல முடியாது. மால்ஸ் as if there is no tomorrow. நாளைக்கு வந்து இல்ல, இன்னைக்கு தான் நாங்க கடைசி நாள் இருக்கோம் ஷாப்பிங். வாழ்க்கையில வந்து வாழ்நாள சிக்கன் மீன் சாப்பிடாத மாதிரி வந்து கிரௌடிங் இன் வீக்கெண்ட் மார்க்கெட்ஸ். போன சண்டே வந்து லாக்டவுன் போட்டா வந்து சாட்டர்டே நைட், சாட்டர்டே எல்லாம் மீன் கடையே திறக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாட்டர்டே எல்லாம் சிக்கன் மீன் கடையே திறக்க மாட்டாங்க. சாட்டர்டே நைட்லாம் வந்து கியூ நிக்குது சிக்கன் மீன் கடையில. எக்ஸ்ட்ராடினரி பிஹேவியர். இட் ஹஸ் பீன் a social experiment for me. லாஸ்ட் 1.5 years வந்து நம்ம எவ்வளவு ஹியூமன் சைக்காலஜி புக்லாம் படிச்சா கூட ஒரு ஹியூமன்ஸ் அண்ட் மெடிக்கல் கேர் ப்ரொஃபஷனல்ஸோட பிஹேவியர் வந்து கூட தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இட் ஹஸ் பீன் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டடி ஃப்ரம் க்ளோஸ் குவார்டர்ஸ். இப்படி எல்லாம் ஹியூமன்ஸ் வந்து இருப்பாங்களா, இப்படி எல்லாம் கூட இருக்க முடியுமா, வேற ஒரு பரிணாமத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த கிரௌட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸ் சம் நியூ பாயிண்ட்ஸ். போன வருஷம் வந்து ஃபீவர், காஃப், லாஸ் ஆஃப் டேஸ்ட், ஸ்மெல் இல்ல, ஒரு பாடி பெயின் இது மாதிரி இருந்தது. இந்த வாட்டி வந்து ஐ கன்ஜங்டிவைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து டயரியா, அப்டமல் பெயின், சோர் த்ரோட், வாமிட்டிங், இது மாதிரி நிறைய புது புது சிம்டம்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் புது வேரியன்ட்ல யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் சிம்டம்ஸ். இப்போ நாங்க ஹாஸ்பிட்டல் 2 weeks என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஃபீவரே நிறைய பேருக்கு இல்லை, ரொம்ப ஒரு உடம்பு டயர்டு, காஃப்லாம் நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. ஒரு மைல்டு ஃபீவர் 2 days, ஒரு பாடி பெயின், நேரா பிரெத்லெஸ்னஸ், நேரா ஹைபாக்சியா, இந்த மாதிரி தான் போகுது. ஃபீவர், காஃப் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்க்கவே இல்லை இந்த வருஷம். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சிம்டம்ஸ் வருதுன்னு சொல்லி. ஸோ தமிழ்நாடு வந்து இது வந்து ஆக்சுவலா ஒரு 2 weeks முன்னாடி எடுத்த டேட்டா அது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் 1 எப்படி இருந்தது, ஏப்ரல் 10 எப்படி இருந்தது, இப்போ வந்து இட் ஹஸ் பிகம் கிராஸ் 12 to 13,000 டபுள் ஆயிடுச்சு. இப்போ ஏப்ரல் 30 வந்து இட் ஹஸ் பிகம் ஆல்மோஸ்ட் 13 to 14,000 பெர் டே. எங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து போன வருஷம் பீக்ல 700 கேஸ் தான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல. இந்த வாட்டி வந்து நாங்கள் கிராஸ் 1,400 ஆல்ரெடி எஸ்டே. இந்த வாட்டி லாஸ்ட் 10 days into a crisis we have crossed 1,400. ஸோ இது வந்து இட்ஸ் பவுண்ட் டு இன்க்ரீஸ் இந்த நெக்ஸ்ட் 2 days. எப்படியும் ஒரு 30-40,000 கிட்ட போகும். தட்ஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தமிழ்நாடுல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ பேசிக்கா ஒரு இந்தியன் பிக்சர் எதனால வந்ததுன்னு தெரியும். க்ரௌடு, வேரியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு காம்ப்ளசன்சி, ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. நம்ம பேசிக்கா நம்ம வந்து ரூல் பிஹேவிங் சொசைட்டி கிடையாது. அன்லைக் யூஎஸ் அண்ட் யூகே, வி ஆர் நாட் அ ரூல் பிஹேவிங் சொசைட்டி. பட் வி வாண்ட் ஆல் ஃபெசிலிட்டிஸ் befitting a rule behaving society. இப்போ யூஎஸ், சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி நமக்கு எல்லாமே வேணும், ஆனா நம்ம ரூல் ஃபாலோ பண்ண மாட்டோம். இதுதான் நம்ம பேசிக். இது வந்து நம்ம மக்கள் வந்து நம்ம அவங்க நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருக்கு, வைரல் நம்ம கண்ட்ரோல் மீறிய நிறைய விஷயம் இருக்கு. கண்ட்ரோல்ல இருக்கிறது வந்து நம்ம மக்களோட பிஹேவியர். யாருமே இந்த ரூல் ஃபாலோ பண்ணாததான் மேஜர். என்ன கேட்ட பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா வந்து மேஜர் வந்து ஹியூமன்ஸ். இப்போ இருக்க நம்ம பப்ளிக் வந்து they have to take the major responsibility, not the governments, not the virus, not the transmission, not the UK, US, UK, South African states தான் கிடையாது. Our people are squarely to blame for this mess. ஜஸ்ட் போன வாரம் பாத்தீங்கன்னா, போன வியாழக்கிழமை வந்து முகூர்த்த நாள், நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன். போன வியாழக்கிழமை முகூர்த்த நாள். அவர் சொன்ன மாதிரி வந்து யாரும் சொல்லியிருந்தாங்க, இப்போ நான் ஏதாவது ஃபங்க்ஷன் போன லாஸ்ட் 4 monthsல நாங்க 4 டாக்டர்ஸ் போனோம்னா நாங்க 4 பேர் தான் மாஸ்க் போட்டிருப்போம். 500 பேர் மாஸ்க் போட்டிருக்க மாட்டாங்க. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங், ஐ எம் ஜஸ்ட். நான் எங்க ஸ்டாஃப் மேரேஜஸ் ஃபங்க்ஷன்லாம் நிறைய போனேன். 4 பேர் 5 பேர் தான் மாஸ்க் போட்டிருப்போம். மேக்ஸிமம் 10 பேர் போட்டிருப்போம். 500 பேர் மாஸ்க் போட்டிருக்க மாட்டாங்க. we are been போட்டோக்கெல்லாம் மாஸ்க் கழட்டுங்க. நான் கழட்டாத ஒரு விஷயம். என்ன எப்படி இருக்கீங்க, நீங்க பயப்படுறீங்க, இது மாதிரி சொல்லி வந்து we have been ridiculed like anything by all the common public, எல்லாம் எங்கேயுமே வந்து. ஸோ அதனால வந்து அவர் பீப்புளை வந்து ஒரு பார்ட்லி டு பிளேம் ஃபார் டிகிங் their own grave. இப்போ வந்து எல்லாம் அழுகுறாங்க அப்படியே இல்லைன்னு சொல்லி. நம்ம ஜனவரி மாசத்துல இருந்து நாங்கள் வேக்சின் போட்டுருக்கோம். பிப்ரவரி 1st இருந்து எங்க ஹாஸ்பிட்டல்லாம் வந்து we haven't refused any vaccination for even for 18 years. நாங்க போட்டோம். நாங்க ஹெல்த் கேர் ஒர்க்கர்னு போர்ட்டல்ல போட்டு நாங்க we have been vaccinating. We have been begging them literally. இப்போ வந்து வேக்சின் இல்ல, ஒரே கிரௌடா இருக்கு ஆகும்னு சொல்லி வந்து ஒரே பிரச்சனை பண்றாங்க. ஸோ இது இஸ் ஜஸ்ட் அ பெர்ஸ்பெக்டிவ். நான் கிரவுண்ட் லெவல்ல இருந்து என்ன பேச சொன்னதெல்லாம் கிரவுண்ட் லெவலில் நான் பேசுறேன். எனக்கு கொடுத்த டாபிக் கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்குன்னு சொல்லி. கிரவுண்ட் லெவலில் நிறைய விஷயம் இருக்கு. இது ஒரு ஓவரால் பிக்சர் இது. ஸோ லெட்ஸ் நாட் நம்ம பெரிய நம்மலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் வந்து இது மூடி மறைக்கிற விஷயமே இல்லை. இப்போ வந்து we have been behaving very crassly, disgusting behavior actually. No concern. பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னா வந்து யாரும் பண்ணவே வேணாம். மாஸ்க் போட்டாவே பெரிய பப்ளிக் சர்வீஸ் தான். இதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் ஒரு 1000 தடவை சொல்லியிருக்கோம். மாஸ்க் போடுறதே ஒரு பெரிய பப்ளிக் சர்வீஸ் தான். நீங்க யாருக்கும் தானம் பண்ண வேணாம், நீங்க எதுவும் வேலை செய்ய வேணாம், நீங்க எதுவும் கஷ்டப்படவே வேணாம். ஒரு மாஸ்க் போடுறது வந்து இட்ஸ் பப்ளிக் சர்வீஸ், இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர். அதையே வந்து இன்னி வரைக்கும் பண்ணாம இருக்காங்க. இது ஒரு ஆதங்கத்துல சொல்றது, நாட் ரிலேட்டிங், பட் இட் இஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். இட்ஸ் வாட்ஸ் ஸ்டில் ஹேப்பனிங் ஹியர். ஈவன் டுடே பீப்புள் ஆர் நாட் சீரியஸ். இன்னைக்கு வரைக்கும் சீரியஸா இல்ல. ஐ ஹேவ் டு லிட்டரலி கத்தனை பேர் தான் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளவங்களே மாஸ்க் வந்து கத்தனை பேர் தான் போடுறாங்க. உள்ள சொல்லிட்டு வந்து இங்க தான் போடுறாங்க இன்னைக்கு கூட. ஸோ இந்த லெவல்ல இருக்கு. ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு இட்ஸ் கோயிங் டு கோ. எப்படி நமக்கு வந்ததுன்னு யூ கேன் கெட் அன் ஐடியா.
ஸோ என்ன பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஃபேஸ் அண்ட் வேக்சின். ஸோ செகண்ட் வேவ் இஸ் ப்ரிகேரி. என்ன வேக்சினேஷன், சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க், இது 4 தான். பெரிய மேஜிக் ஃபார்முலா ஒண்ணுமே கிடையாது. மாஸ்கிங், ஹேண்ட் வாஷிங், சோஷியல் டிஸ்டன்சிங், 4வது வேக்சின். ஸோ இது நான் இன்னைக்கு தான் போட்டிருந்தேன், எங்க குரூப்ல கூட போட்டிருந்தேன். வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஒன்றும் கூட மாஸ்க் போட கற்றுக்கல. ஒரு பாட்டி ட்ரைனிங் கூட ஒரு 1 இயர்ல ஒரு 6 மாசத்துல கற்றுக் கொடுத்துடலாம் ஒரு இன்ஃபென்ட்டுக்கு. ஸோ நான் பீடியாட்ரிஷியன். ஐ அட்வைஸ் ஆல் மை பேஷன்ஸ் வந்து ஒரு 3 மாசம் 4 மாசத்துல வந்து டாய்லெட் பிஹேவியர் வந்து நம்ம ஒரு இன்ஃபென்ட்டுக்கு கற்றுக் கொடுத்துடலாம், ஒரு 1.5 வயசு பையனுக்கு. நம்ம 1 இயர் ஆச்சு இன்னும் கூட கற்றுக்கல. ஒன்றும் மூக்கு கீழே போடுறாங்க, இங்கே தான் போடுறாங்க, மூக்கு கீழே தான் போடுறாங்க, எப்படியோ மாஸ்க் போடுறாங்க. லேடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து மாஸ்க் கழட்டி வந்து இடுப்புல சொல்லிட்டு வராங்க, புடவையில சொல்லிட்டு வராங்க, ஹாஸ்பிட்டல் வந்து போடுறாங்க. இதெல்லாம் அந்த போட்டோலாம் நான் போடல, போட்டோ வச்சிருக்கேன் நான், அதெல்லாம் நிறைய போடல. சரி, நிறைய விருப்பத்தை கூட அதுக்காக நான் அந்த போட்டோலாம் போடல நான். ஸோ மாஸ்கிங் தான் மெயின். ஸ்டில் வி ஹேவ் அ லாங் வே. நம்ம பப்ளிக் வந்து மாஸ்கிங் பிஹேவியர் வந்து இந்த ஒரு 10 டேஸா வந்து ஒரு 10 to 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இந்த போன வேலைக்கு இந்த வேலைக்கு ஒரு முகூர்த்த நாள், இந்த முகூர்த்த நாள் ஏதாவது ஃபங்க்ஷன் போனா வந்து க்ரௌடு கொஞ்சம் கம்மியா இருந்து 20 பேர் போட்டிருக்காங்க, 100 பேருக்கு. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த வாரம். அப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஸ்டன்சிங் உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க இந்த 1 வீக், நிறைய இந்த 1 இயர் வந்து நிறைய இப்போ வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஸ்டன்சிங் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 6 feet வீட்டுக்குள்ள இருந்தா மாஸ்க் போன இன்ஃபெக்ஷன் யாருன்னா இருந்தா, இண்டோர் ஸ்பேசிங்ல மாஸ்கிங் இஸ் அ மஸ்ட். இப்போ அவுட்டோர் ஸ்பேஸ்ல போறீங்கன்னா வந்து இப்போ 2 பேரும் வேக்சின் போட்டிருக்கீங்க, இப்போ நீங்களும் வேக்சின் போட்டிருக்கீங்கன்னா நீங்க மாஸ்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவுட்டோர்ல ஸ்ட்ரிக்ட்லி அவுட்டோர். ஸோ இன்டோர்ல யூ ஹேவ் டு மாஸ்க் எனிவேர். டோன்ட் காங்கிரிகேட் இன் எனி இன்டோர் ஸ்பேஸ் except family members. வேற எங்கன்னா 6 பேர் 7 பேர் சேர்றீங்கன்னா you have to mask. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ். அப்போ ஹேண்ட் வாஷிங் இந்த வருஷம் என்ன சொல்றாங்கன்னா சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் அவ்வளோ இல்லைன்னு சொல்றாங்க. ஹேண்ட் வாஷிங் மெயினா பண்ண சொல்றது வந்து இப்போ டேபிள்ல ஒட்டிக்கிட்டு நம்ம கையில வியாதி வரதெல்லாம் அப்படி கிடையாது. மெயினா வந்து நம்ம மாஸ்க் போடும்போது கையை வச்சு நோண்டுவோம், இறக்கி விடுவோம், மூக்கு கை வைப்போம், கண்ணில் வைப்போம். ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்றோம், அந்த இன்ஃபெக்ஷனாக தான். இட் இஸ் நாட் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் கேச்சிங் த இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் சர்ஃபேசஸ், டேபிள், பெட்டு, சேர், அது மாதிரிலாம் கிடையாது. நம்ம கை சுத்தமா இருந்தா இங்க கை வைக்கும் போது பிரச்சனை வராதுதான் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்றோம். ஸோ மாஸ்கிங், டிஸ்டன்சிங் அண்ட் ஹேண்ட் வாஷிங் அண்ட் வேக்சினேஷன் தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நோ எவிடன்ஸ் வேக்சின் பிரெக்னென்ட் நாங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபியூ கன்சர்ன்ஸ்லாம் போட்டிருக்கேன், டவுட்ஸ்லாம் என்ன கேட்குறான்னு போட்டிருக்கேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ இன் தி எண்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக 1 வீக்காக வந்து வி ஹேவ் பீன் வேக்சினேட்டிங் ஆல் த பிரெக்னென்ட் உமன். கேட்குறவங்க பிரெக்னென்ட் உமன் கூட போட ஆரம்பிச்சிட்டோம். தேர் ஆர் நோ ஸ்டடீஸ், அது வந்து கான்ட்ராண்டிகேட்டரியா ஒன்றும் இல்லை. லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கும் நாங்கள் 2 months முன்னாடி இருந்து எங்க டாக்டர்ஸ்லாம் லாக்டேட்டிங் மதர்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். யூகேலேயே அந்த கிரீன் புக் ஒன்று இருக்கு, யூகேல மேடம் தெரியும் நினைக்கிறேன், யூகேல ஒரு கிரீன் புக் ஒன்று இருக்கு. ஸோ அதிலே போட்டுருப்பாங்க லாக்டேட்டிங் உமன் ஃபைசர் வேக்சின் வந்து லாக்டேட்டிங் உமன் போட தான் சொல்றாங்க. ஸோ வி ஹவ் பீன் வேக்சினேட்டிங் நவ், வி ஹவ் பீன் ப்ராபகேட்டிங் வேக்சினேஷன் நவ் ஃபார் லாக்டேட்டிங் உமன் அண்ட் பிரெக்னென்ட் உமன் ஆல்சோ. போட்டுக்கிறாங்களான்னு அடுத்த விஷயம். பட் தேர் ஆர் நோ கான்ட்ராண்டிகேஷன்ஸ். வி ஆர் நவ் ஆக்டிவ்லி ப்ராபகேட்டிங் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ். இது பேசிக். இது அதுக்கப்புறம் வந்து வேக்சின் லாங் டர்ம் எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் வந்திருந்தா வந்து யூ கேன் வேக்சினேட் ஃப்ரம் ஒரு 3 weeks to 6 weeks வேக்சினேஷன் போடலாம். இப்போ எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சுன்னா நான் ஃபுல்லா ரெக்கவர் ஆன பிறகு 3 weeks கழிச்சு யூ கேன் சேஃப்லி வேக்சினேட். ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா வந்து யூ கேன் வெயிட் ஃபார் அகைன் 45 days வேக்சின் வெயிட் பண்ணிட்டு நீங்க வந்து இட்ஸ் 3 to 6 weeks யூ கேன் வேக்சினேட் த செகண்ட் டோஸ் நீங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆன பிறகு. வேக்சின் போட்டாலும் மாஸ்க் போடணும், ஊர் சுத்தக்கூடாது, ஃபங்க்ஷன் போகக்கூடாது, ஓசியில சாப்பாடு போடுறாங்கன்னு கும்பல போய் நிற்கக்கூடாது, இந்த பிரியாணி ஃபங்க்ஷன்லாம் போகக்கூடாது, அவங்க பக்கத்து வீட்டில் கூப்பிட்டாங்க பார்ட்டிக்கு போறது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்பயும் வந்து ரெஸ்பான்சிபிளா இருந்துதான் ஆகணும். வேக்சினேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ், இட்ஸ் நாட் த சிங்கிள் சோல் பில்லர். ஸ்டில் மாஸ்கிங், சோஷியல் டிஸ்டன்சிங், எவ்ரிதிங் இஸ் மேண்டேட்டரி. ஸோ விச் வேக்சின் இஸ் தி பெஸ்ட்? இந்த கேள்வி நிறைய பாயிண்ட் இருக்கும், நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அது பேசினா நிறைய பேசின்னு போயிடலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தி தியரி ஹவ் இட் இஸ் மேட் அப், அதெல்லாம் போல. கோவேக்சின், கோவிஷீல்டு, போத் வேக்சின்ஸ் ஆர் சேஃப், எஃபிஷியன்ட் அண்ட் பிரிவென்டிங் சிவியர் கோவிட் டிசீஸ். உங்க பக்கத்துல இப்போ வேக்சின் கோவிஷீல்டு தான் போடுறாங்கன்னா கோவிஷீல்டு தான் போட்டுக்கணும். கோவேக்சின் இருந்தா கோவேக்சின் போட்டுங்க. ஐ வில் டெல் வாட் வி ஆர் டூயிங் இன் அவர் ஹாஸ்பிட்டல். வி ஹேவ் கோவேக்சின் கம்மியா இருந்தாலும் வி ஹேட் கோவேக்சின். 60 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கும் எல்லாருமே நாங்கள் கோவேக்சின் தான் போடுறோம். பிகாஸ் அந்த ஃபீவர்லாம் வராது, ஒரு பெர்சீவ்டு கொஞ்சம் சைட் எஃபெக்ட் கம்மி, இந்த த்ராம்பாட்டிக் எவென்ட்ஸ்லாம் சுத்தமா இல்லைன்றதால வந்து 60 இயர்ஸ் மேலே எல்லாருக்கும் நாங்கள் கோவேக்சின் தான் போடுறோம். அப்போ 45 to 60 வந்து இந்த கோமார்பிட், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இது மாதிரி ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் வி ஆர் வேக்சினேட்டிங் வித் கோவேக்சின். ரெஸ்ட் வி ஆர் கிவிங் கோவிஷீல்டு. ஸோ நம்ம ஊர்ல நீங்க இப்போ ஒரு சிம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கோவேக்சின் வந்தப்போ பயங்கரமா பொலிட்டீஷியன் சசி தரூர்ல இருந்து கேரளா கவர்மெண்ட்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி பிப்ரவரியில் வேக்சின் கொடுத்த போது திருப்பி அமிச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லி. கோவேக்சின் வந்து இந்த பாரத் பயோடெக் கம்பெனி வந்து இட் இஸ் ரியல் பிரேக் த்ரூ. நவ் தே ஆர் டெவலப்பிங் a nasal vaccine and 2 to 15 years children வந்து they are developing a vaccine. It will be ready by another 6 months. 2 to 15 yearsலயும் போட போறாங்க. ஸோ அவன் நம்ம ஊர்ல இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இனோவேட் பண்ணி பண்றதே பெரிய விஷயம்.
ஸோ தே ஹவ் பீன் ரிடிகூல்ட் லைக் எனிதிங் பாரத் பயோடெக். அதுக்கப்புறம் கோவேக்சின் டிமாண்ட் ஆயிடுச்சு பயங்கரமா ஃபார் அது வந்து பெயின் வரல ஃபீவர் வரலன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து கோவிஷீல்டு எல்லாமே வந்து எல்லாம் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் ஹஸ் பீன் அ சைக்கிளிக்கல் ஃபினாமினா. ஸ்புட்னிக் வந்த பிறகு என்ன தெரியல, ரஷ்யன்ஸ் வந்து திட்டுவாங்களா யார் திட்டுவாங்கன்னு தெரியல. ஸ்புட்னிக் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஜான்சன் வேக்சின் வந்தா அதுக்கப்புறம் யார் திட்டுவாங்கன்னு தெரியல. எப்படி எதாவது திட்டுறதுக்கு எப்படின்னா திட்டுவாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ த பெஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் வேக்சின் இஸ் விச் இஸ் வாட் எவர் இஸ் அவைலபிள் நியர் யூ. If you have choices, you can opt for whatever vaccine. Now we have opened up and இப்போ கிளினிக்ல எல்லாத்துலயும் போட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து 1ஆம் தேதி நீங்க ஆரம்பிக்க முடியல, நிறைய வேக்சின் ஷார்டேஜ். பட் 6 ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு 80 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து they have started today. So there are a lot of issues. கோவின் போர்ட்டல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. It will get sorted out. பட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஏன் ஓபன் அப் பண்ணல, 18 இயர்ஸ் மேல போடலன்னு சொல்லி கேட்டுனே இருந்தாங்க. இப்போ ஓபன் அப் பண்ண பிறகு there will be teething problems. டெக்னாலஜி இப்போ ஒரு சிம்பிள் விஷயம். இப்போ நீங்க லைவுக்கு போறதுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தீங்க. யூ ஆர் ஹேவிங் a very good connection. நம்ம லைவ் யூடியூப்ல போறதுக்கு we had some problems. ஸோ போர்ட்டல் வந்து கிராஷ் ஆகுறது எல்லாம் வந்து நம்ம ஊர்ல we had similar issues in the beginning, January endல. Then everything is sorted out. Now it's working in India. You come with an Aadhaar card, you come with a mobile number, ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், நாங்களே என்ட்ரி போட்டு நாங்களே இந்த கேட்டார் இல்லைங்களா சார், அதுக்கு நான் சொல்லிடுறேன் இப்பயே. we have a format, we have a form. ஒரு ரிசப்ஷன் கவுண்டர் இருக்கும், அவங்க இதெல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்ததா, இன்ஃபெக்ஷன் வந்ததா, வீட்டில் இருக்கா, பாசிட்டிவ் ஆனீங்களா, எல்லாம் கேட்டுட்டு தான் உள்ள விடுவாங்க. ஸோ இட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் இன் ஃபீல்டில் கூட. எல்லாம் கேட்டுட்டு நீங்க போய் சொன்னீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கரெக்டாக உண்மையை சொன்னீங்கன்னா அது மாதிரி அதெல்லாம் அந்த சாட்டிஸ்ஃபை ஆனாதான் உள்ள அனுப்புவோம். இஃப் தேர் இஸ் டவுட், டாக்டர் வில் கன்சல்ட். டாக்டர்களை கேட்போம் நம்ம பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேக்சின் போட்ட பிறகு we make them wait for 30 minutes வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வெளியே அனுப்புறோம். ஸோ there is a form, there is a format, you have to fill that form. நீங்க ஆப்ல போட்டாலும் நீங்க இந்த ஹிஸ்டரிலாம் சொல்லி ஆகணும். இல்லாட்டி ரிசப்ஷன் ஹாஸ்பிட்டல் போனா நாங்கெல்லாம் கேட்டு தான் உள்ளே விடுவோம், நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா. ஸோ கோ ஃபார் வேக்சின். கோவேக்சின், கோவிஷீல்டு, ஃபைசர், டசன்ட் மேட்டர். You have to get a vaccine. You have to get a vaccine. That is the bottom line. The brand is not important. You have to go to vaccine. ஒரே சின்ன ஸ்னிப்பெட் வந்து இப்போ இந்த பாரத் பயோடெக் வந்து இந்த கம்பெனி கண்டுபிடிச்சார் இல்லைங்களா, எல்லான்னு ஒருத்தர். அவர் சொந்த ஊர் திருத்தணி, திருவள்ளூர் பக்கத்து சொந்த ஊர் திருத்தணி. அவருக்கு எங்க டிஸ்ட்ரிக்ட் தான். அவரு பாரத் பயோடெக் ஃபவுண்டர் வந்து திருவள்ளூர் திருத்தணி. திருத்தணி எல்லாருக்குமே தெரியும். திருத்தணி தான் சொந்த ஊர் அவரு. ஜஸ்ட் ஸ்மால் ஸ்னிப்பெட். இப்போ இந்தியாவில் வந்து வேக்சினேஷன் இன்னைக்கு லேட்டஸ்ட் டேட்டா இது. ஸோ கோவேக்சின், கோவிஷீல்டு தான் நிறைய போட்டிருப்பாங்க. கோவேக்சின் அவைலபிலிட்டி கம்மியா இருந்து இப்போ இது பார்த்துருப்பீங்க எவ்வளவு பேர் போட்டிருப்பேன். we have roughly vaccinated around 12 crore people. So it's not even 10% of the population. We have a long way to go. Another 5 months it will take at least for 60-70 to population to cover at the same rate. Unfortunately, தமிழ்நாட்டில் என்ன விவேக் டெத்துக்கு அப்புறமா வந்து நான் 500 பேர் கிட்ட போடுறது 300 பேர் தான் போடுறோம். இன்னும் கூட பப்ளிக்கை வந்து கன்வின்ஸ் பண்ணவே முடியல. So Vivek death has been a major turning point in Tamil Nadu regarding vaccination. So Tamil Nadu is still last but third தான் இருக்கு. So this is the latest Indian இதுல வந்து we have vaccinated around 12 to 13 crores at present. 12 crores. It has to another 5 months it has to cross at least 60-70% of population. இது எங்க ஹாஸ்பிட்டல் இது வந்து கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட். நாங்கள் இந்த 1 year டேட்டா, இது 1 year டேட்டா. எங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் தான், இப்போதான் மெடிக்கல் காலேஜ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ we have vaccinated around 16,000 till today. We have vaccinated around 16 February 1st வந்து இது வரைக்கும் 16,000 போட்டிருக்கோம் வேக்சினேஷன் நாங்கள் எங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ we have treated around COVID and COVID suspect வந்து ஒரு 4,200 patients in the past 1 year. Cumulative death வந்து 56 தான் போட்டிருக்கோம். But it is not the correct figure. You know the reasons. So இது ஒரு broad outline for COVID management. I don't think for non-medical people you don't need it. ஒரு சிம்பிள் இது ஒரு ப்ரோன் பொசிஷன் வந்து சொல்றேன். இப்போ யாரா இன்ஃபெக்ஷன், நீங்க சொன்னீங்க இன்ஃபெக்ஷன் வந்தா என்ன பண்ணுவோம் ஒரு கேள்வி கால சார் ஜெயக்குமார் கேட்டாரு. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த வீட்டில் பண்ண வேண்டியது. ஸோ டேக் ஆஃப் மெசேஜஸ் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் செகண்ட் வேவ் இஸ் ரியல். We are in a real hell. If I have to quote my colleague from MMC today, I have been talking with my junior MMC he is in charge of one floor in MMC. MMC la வந்து 1000 beds இருந்தது. Now they have scaled up to 2,500 beds today. They have taken up all blocks, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும். ஸ்டான்லில it has become 1,200 beds. அதுக்கே பத்தல, எல்லா டாக்டர்ஸும் உள்ள போட்டிருக்காங்க. அவன் he uttered a simple word today, massacre. என்னடா ஆச்சுன்னு கேட்டேன். எப்படிதான் இருக்கணும், அவங்க ஒரு ஃப்ளோர் இன்சார்ஜ், ஐசியூ ஃப்ளோர் இன்சார்ஜ், ஐசியூ அனஸ்தெட்டிஸ்ட். He told a single word, it's a massacre. Last 5 to 7 days it has been a massacre in Chennai, in all government hospitals, in terms of deaths and everything. You can understand how serious it is. So second wave is real. There is no place for complacency. நம்ம வந்து ஒண்ணுமே இல்ல நினைச்சு எல்லாம் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணோம் 5 மாசம். There is no place for complacency. We have to be very very serious. We have to be very very serious. இது வந்து யாரும் மேம்போக்கா வந்து அப்படி இருக்கிறதுலாம் வந்து டைம் இஸ் அப். இஃப் யூ வாண்ட், இப்போ வந்து எப்படின்னா எங்க ஊர்ல பாத்தீங்க ஏசிம்டமேட்டிக்கா இருக்கா, பட் வீட்டுக்கு ஒருத்தர் சிக்கா இருக்காங்க இப்போ. ஸோ இட் வில் ஸ்ப்ரெட் ஈவன் ஃபாஸ்டர். இன்னும் நிறைய போகுது.
ஸோ மூணாவது வந்து எவால்விங் வேரியன்ஸ் ரியல் கன்சர்ன். இப்போ 3 வேரியன்ட் இருக்கு, 4 வேரியன்ட் இருக்கு, இனிமேல் எப்படி எவால்வ் ஆகும் நமக்கு தெரியல. ஸோ எவால்விங் வேரியன்ஸ் இஸ் a ரியல் கன்சர்ன். கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ் பார்த்திருப்பீங்க, அந்த ஆந்தனி ஃபவுசி சொல்லியிருக்காரு கோவேக்சின் வந்து நிறைய வேரியன்ட்ஸ் ஆக்ட் பண்ணுன்னு சொல்லி. ஸோ இட் இஸ் ஹார்ட்னிங் நியூஸ் ஃபார் இட்ஸ் சம் கன்சலேஷன் ஃபார் அஸ். ஸோ வேக்சின்ஸ் ஆர் த ஒன்லி திங் which will save and which will promote herd immunity. No congregation, no crowds won't promote herd immunity. Only vaccines will promote herd immunity. அஞ்சாவது வந்து ஃபைனல் ஸ்டிக் டு பேசிக்ஸ். திரும்பி பேசிக்ஸ் தான். மாஸ்க்ஸ், சோஷியல் டிஸ்டன்சிங், அவாய்ட் கிரௌடிங் அண்ட் ஹேண்ட் வாஷிங். இதுதான் வேற எதுவும் மேஜிக் ஃபார்முலா ஒண்ணுமே இல்லை. ஐ வாண்ட் திருப்பி சொல்ற மேஜிக் புல்லட்டே கிடையாது. நம்ம இம்யூனிட்டிக்கும் சரி வியாதி வராமறதுக்கு இதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் இருக்கப்பட முடிஞ்சது, ஒரு எக்கனாமிக்கலா வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா வீட்டிலேயே இருங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் போய் ஷாப்பிங் பண்ணல, வெளியே போய் சாப்பிடலன்னா ஒண்ணுமே ஆகாது. சிக்கன் மட்டன் சாப்பிடாட்டி நம்ம எதுவும் உயிரோடு இருக்கு. நான் அந்த காலத்துல கஞ்சி கூழ் தான் குடிச்சிருந்தாங்க 30 வருஷம் முன்னாடி எல்லாருமே. சிக்கன் மட்டன் சாப்பிடாட்டி ஒண்ணும் நம்ம குறைஞ்சு போக மாட்டோம். வெளியே ஷாப்பிங் பண்ண அவசியம் இல்லை. கம்பல்சரி ஷாப்பிங் கட் பண்ணுங்க. வீட்லயே இப்போ நிறைய ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஆச்சு. எல்லாரும் டிவி கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, எல்லாம் பிராட்பேண்ட் வச்சிருக்கீங்க, எல்லாம் போன் வச்சிருக்கீங்க. வீட்லயே உட்காந்து சினிமா பாருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி யோகா பண்ணுங்க, டூ சம்திங், ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலிஸ். டோன்ட் கோ அவுட் அன்லெஸ் எமர்ஜென்சி இண்டிகேட். டெத் இது எதுக்குமே போகாதீங்க. யூ கேன் ஆல்வேஸ் கோ ஆஃப்டர் 2 weeks and then offer your consolation to your families and relatives. டெத்துக்கு தயவு செய்து போகாதீங்க. டெத் இந்த ஃபங்க்ஷன்ல, இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன், இதுல என்ன பிரச்சனைனா டெத், நான் திரும்பி டெத் ஃபங்க்ஷன்ஸ் வந்து, ஸோ மேரேஜஸ் அட்லீஸ்ட் வி ஹேவ் ஓப்பன் ஸ்பேஸ், லார்ஜ் ஹால்ஸ். பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் இந்த டெத் எல்லாம் வந்து சின்ன ஒரு வீட்டுல வந்து ஒரு 100 பேர் போறாங்க. ஸோ பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மோஸ்ட்லி செலிப்ரேட் இன் ஹோம்ஸ் ஆர் மினி ஹால்ஸ். அங்க வந்து 100-200 பேர் போறாங்க. ஸோ இட்ஸ் a disaster waiting to happen. So avoid all birthday functions, small functions, avoid every function. யாரும் நீங்க போலன்னு கோச்சிக்க போறது இல்ல. வந்து இது வந்து ஆதங்கத்தெல்லாம் வந்து நீங்க அங்க வெளியே பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து இட்ஸ் a burden to us. We have been treating 100 cases, now today it is 200 cases. Now 10 people are waiting. I have to dispose 5 dead bodies now in the hospital. I have been getting phone calls for disposing 5 dead bodies now. அது ப்ரொசீஜர் இருக்கு. எல்லாம் காஞ்சி செங்கல்பட்டு போனாங்க, போனோம் பாடி கொடுன்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறான். அதான் ஃபோன் அட் பண்ணியிருந்தேன் எல்லாரும். ஸோ இட் இஸ் நாட் அ ஜோக். இதெல்லாம் பண்ண சொல்றது வந்து இட் இஸ் ஃபார் அவர் ஓன் சேஃப்டி. இது பப்ளிக் சர்வீஸே கிடையாது. உங்க சேஃப்டி, உங்க சொந்தக்காரங்க சேஃப்டி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேஃப்டி. வி கேன் கோ ஆன். நான் அடிக்கினே போகலாம். நான் கணக்கே அடிக்கின்னு போகலாம் சொல்லணும். ஸோ நான் கொஞ்சம் ரஃபா பேசுற மாதிரி தெரியும், பட் வந்து நான் ரொம்ப ரிஃபைண்டா வந்து சொல்லிட்டு இருக்கேன். வந்து நீங்க வந்து ஒரு நாள் ஓபி நீங்க லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து யூ வில் ஜஸ்ட் பி அஸ்டானிஷ்ட். நம்ம மக்கள் இப்படி இருக்காங்களான்னு சொல்லி. ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபி ஒரு 1 hour நீங்க சிசிடிவில பாத்தீங்கன்னா. So we have been begging them, literally we have been begging them to wear. We are offering free masks, free vaccines. கும்பல் வராதீங்க. ஜெனரல் ஓபி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம், வராதீங்க. ஹாஸ்பிட்டல்ல ஃபோன் கன்சல்டேஷன் ஃப்ரீயா பண்றோம். they can contact them as phone 24 hours. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஃபோன் வச்சிருக்காங்க, நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க, வராதீங்கன்னு சொல்றோம். தமிழ்நாடு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல நல்லா இருக்கு. இப்போ we are way better off than Delhi and Bombay at present, but it won't last long. Another 2 weeks we might become another Bombay or Delhi. ஸோ ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நாங்கள் நிறைய பெட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போட கூட ஒன்லி பிசிக்கல் ஸ்பேஸ் இவ்வளவுதான் இருக்கு, டாக்டர்ஸ் இவ்வளவுதான் இருக்காங்க. இப்போ மெட்ராஸ்ல உன்னோட ப்ராப்ளம் என்னன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து தே ஹேவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தே டோன்ட் ஹேவ் ஸ்டாஃப். அப்போலோ வந்து 50% லெஸ் ஸ்டாஃப் அப்போலோல. தட்ஸ் வை தே ஆர் நாட் ஏபிள் டு ஆப்ரேட் அட் ஃபுல் ஸ்ட்ரென்த். ஸோ ஸ்டாஃப் வேணும். நம்ம பெட் மட்டும் வென்டிலேட்டர் மட்டும் வச்சா பார்த்தா ஸ்டாஃப் வேணும். ஸ்டாஃப் இல்லை, எல்லாம் போயிட்டே இருக்காங்க, ஸ்டாஃபே இல்லை வேலை செய்யறது. சேலஞ்சஸ் ஆர் ஜஸ்ட் யூஎஸ்ல அவங்க ஃபேஸ் பண்ணாத சேலஞ்ச் ஒன்றும் கிடையாது. நியூயார்க்ல ஃபேஸ் பண்ணாத சேலஞ்ச் ஒன்றும் இங்கே ஃபேஸ் பண்ணல. யூ நோ, எவ்ரி ஒன் நோஸ். யூகேல லாஸ்ட் எப்படி இருந்ததுன்னு தெரியும். யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து நான் லாக்டவுனே போட மாட்டேன்னாரு, ஓவர் மை டெட் பாடினார் லாக்டவுனே. தென் ஹி ஹேஸ் டு இம்போஸ் லாக்டவுன் ஃபார் 4 months அண்ட் வேக்சினேட். ஸோ நம்ம பாப்புலேஷன், நம்ம டைவர்சிட்டி, நம்ம ஊர்ல இருக்க எஜுகேஷன், இப்போ நம்ம பேச சோசியல் மீடியா, ஒரு எப்படி பேச பொலிட்டிஷியன் எப்படி பிஹேவ் பண்றாங்க, போத் ரூலிங் அண்ட் அப்போசிஷன் எல்லாமே தெரியும். இட்ஸ் a very huge challenge. We don't know what to do. We just don't know what to do. Actually, that's a fact. We thought that we are relaxed. We can relax for a day, and then tomorrow it is going to be another day. So 4 days and night la வந்து இந்த ஆக்சிஜன் நமக்கு வந்து ஆக்சுவலா ஆக்சிஜன் பிரச்சனை நம்ம ஊர்ல இல்ல. The problem is the transportation. The same Inox company, they have to transport ஒரு 10 டேங்கர்னா இப்ப 100 டேங்கர் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணும். So obviously there will be delays. ஆக்சிஜன் நிறைய இருக்கு, நமக்கு ஸ்டோரேஜ் நிறைய இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஆக்சிஜன் பிரச்சனை நம்ம ஊர்ல இல்லவே இல்லை. மீடியால சொல்றதெல்லாம் போய் நம்ம ஊர்ல ஆக்சிஜன் பிரச்சனை கிடையாது. But the transportation, that one company has to transport to a lot of other hospitals. They can only do so much. So this is the overall picture. I think I have covered something. These are my references. So it's very real. For NRIs, my request is, if you have family relatives here, I think you will be having friends and families here. Get them vaccinated at the earliest. Beg them, request them, fall at their feet, not to go out, not to shop, not to attend functions.
நான் மெடிக்கல் பீப்புள் வேற யாருன்னா நம்ம ஊர்ல இருக்க மக்கள் நான் சொல்றது என்னன்னா, தயவு செய்து 3 வாரம் வெளியே போகாதீங்க. கவர்மெண்ட்லாம் லாக்டவுன் போட மாட்டாங்க. கவர்மெண்ட் லாக்டவுன் கண்டிப்பா போட மாட்டாங்க. புது கவர்மெண்ட் யார் வந்தாலும் போட மாட்டாங்க லாக்டவுன். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். யூ இம்போஸ் யுவர் ஓன் லாக்டவுன். வீட்டுக்குள்ள இருங்க, வெளியே போகாதீங்க. கடைக்காரன போனா கூட வந்து வீட்டுல ஹெல்த்தியா இருக்கால் போயிட்டு half an hourல வாங்கிடுவாங்க. ஆன்லைன் டெலிவரி இருந்தா ஆன்லைன் டெலிவரி யூஸ் பண்ணுங்க. எதுவுமே இல்லைன்னா வெறும் மோர் தயிர் சாதம் ஊறுகாய் சாப்பிட்டு 2 வாரம் வீட்டுல இருங்க. காய்கறி முட்டை கறி எல்லாம் சாப்பிடலாம், நம்ம ஒன்றும் குறைச்சு போக மாட்டோம். வெறும் தயிர் மோர் சாதம் சாப்பிட்டு வீட்டுல இருங்க. தயவு செய்து வெளியே போகாதீங்க. வேற வழியே இல்லை. நீ இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது வாட்ஸ் ஹேப்பனிங் நவ் அட்லீஸ்ட் இந்த நார்த்தன் 6 districts ஆஃப் தமிழ்நாடு. இது மெட்ராஸ்ல வந்து இப்போ ஸ்டான்லிக்கு எதிர்க்க வந்து 30 ஆம்புலன்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு. இப்போ 30 ambulances are waiting outside Stanley from afternoon, waiting for a bed. There are no beds. அது வந்த பேஷண்ட்லாம் வந்து நான் டிஸ்சார்ஜ் பண்ண போன வருஷம் மாதிரி 7 days இருந்தா கூட இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்க. either they die or they go out after 1 week. So we can't vacate beds and give to patients also. Even I want to genuinely help a friend, family, I can't do it. There is no physical space. So I am not exaggerating. I actually நான் ரொம்ப கம்மி பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். I have not exaggerated. இதுதான் உண்மை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா ஜஸ்ட் டிஸ்டில் பண்ணுங்க. அவங்களுக்கு திருப்பி சொல்லுங்க. மே 15 மே எண்டு வரைக்கும் 1 மாசம் கத்திரி வெயில் வெளியே போக வீட்டில் இருக்க சொல்லுங்க. வெளியும் போவானா எங்கேயும் போவானா, that is the only way we are going to overcome along with the vaccination. So I am hoping that since it has spread very fast, it is spreading very fast, very rapidly, I think it will come down. That is one of the theories, but I don't know. We are expecting May 15th. On the graph May 15th is the peak. If we stabilize between by May end, it will be a miracle. I'll be very happy. May end la kuda settle ayichina manageable vandana, I will be very happy. It will be a miracle. So thank you. கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சிப்பட்டு பேசணும்னு நினைக்கிறேன். பட் வந்து அப்படிதான் 4 நாள் தூக்கம் இல்லை ஆக்சுவலா வந்து. பிளஸ் நான் சொல்லிதான் அவனுக்கு நான் ஆக்சுவலா இந்த ஜூம் மீட்டிங் பப்ளிக் மீட்டிங்லாம் பேசுறது இல்லை. பட் ஜெயக்குமார் கேட்டு நான் ஒத்துக்கிறது காரணம் வந்து மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, வாலண்டியர்ஸ், ஒரு ஸ்மால் கிரௌடு. அட்லீஸ்ட் தே கேன் ஒருத்தர் 2 பேராவது அந்த மெசேஜ் வெளியே எடுத்துன்னு போவாங்க தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இல்லை நத்திங் நான் புதுசாக சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. திஸ் இஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ஹைலைட் தட், டு இன்ஃபார்ம் தர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டு ரிக்வெஸ்ட் தர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஃபாலோ whatever is needed and stick to the basics and vaccination. Thank you.